4 வரி கொண்ட நாலடியாரும் அது எப்படிப்பட்டது என்றால் வாழ்க்கைக்கு உறுதியை தருவது. அதான் நினச்சி வச்சுக்கோங்க. எப்போவும் எதை கேட்குற போதும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியோடும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடும் கேட்கணும். அது எதுக்காக தெரியுங்களா? அப்படி கேட்குறப்ப தான் நமக்கு அது பதிவாகுங்க. வாரியார் சாமி 4 மணி நேரம் பேசுவார். ஐயாவுக்கு தெரியும், கிருபானந்த வாரியார் சாமி 4 மணி நேரத்தில் சமையல் குறிப்பு சொல்வார், ஒரு பாட்டு பாடுவார், ஒரு தனியாக ஆவர்த்தனம் பண்ண விடுவார், ஒரு 10 நகைச்சுவை சொல்வார், புராண கதை அப்படியே மறக்காமல் அடிச்சு கொண்டு வருவார். மெய் வாய் கண் மூக்கு செவி 5 செல்வத்தை நுகர்றோம், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் 5 ஒண்டொடியின் கண்ணே உளம்பார் திருவள்ளுவர். அதை குழந்தைக்கு நம்ம சொல்லலாம். அதுபோல் பேராசிரியர் ஐயா நமச்சிவாய் அவர்கள் ஒரு முறை அதை பேசுகிறப்ப சொன்னார், 5 செல்வத்தை நுகர்றோம். எப்படி? மெயின்னா உடம்பு, இந்தா சட்டை மோதிரம்லாம் போட்டிருக்கோம், செல்வம். வாய், மெய் வாய் சின்ன தீத்துப்பிடுறோம், சவர்மாங்கிறோம், புரோட்டாங்கிறோம், சொல்லவே வேண்டியதில்லை. எதையாவது கொடுக்குறோம்னு சொன்னால் தான் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை எழுப்புறப்ப கூட எப்படி எழுப்புன்னு தெரியுமா? இன்றைக்கி லீவாமலன்னு பேசிக்கிறணும், படக்கணுன்னு உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் இதை சாப்பிட்டு படுத்துக்க படம் எந்திரிப்பா பல்லாறுன்னு ஒரு போ பல்ல வழக்கு போ. அதை எழுப்புகிற முறை இதெல்லாம். பற்றுக வார்த்தையை பாருங்க. எதை கேள்வி கேட்போம்ல? பற்றற்றான் பற்றினை. எதுக்கு கேள்வி கேட்போம்ல? பற்றுக. இன்னொருக்கு போடுறாரு, பற்று விடற்கு. உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் பற்றுக்களை எல்லாம் விட்டவனோடு இருக்கிறான் இல்லையா, அவனுடைய திருவடிகளை பற்றுக்கொள். அவ்வளவுதாங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நாம பிள்ளைகளை எப்படி சொல்லுவோம்? ரொம்ப அருமையா நின்று கேட்குறவங்களாம் கூட உட்காந்துக்கலாமே, வந்து வாங்க உடனே வீட்டுக்கு போயிடாங்க. சாரி, சில பேர் ஏதாவது சொன்னோம்னா படக்குன்னு போன காதல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து கேட்கலாம். தமிழில் தானே பேசுகிறோம், வேற என்ன புரியுதில்ல? பேசுகிறதுலாம் புரியுது இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த ஊடக உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள் இவர்களோடு நம்ம நல்ல உறவாடுவதற்கு நாம் பயிற்சி எடுக்கணும். அதனால தான் அன்புன்னா என்ன, அறன்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க ஐயா. அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்னா அன்பு உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பு, அறம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பயன். அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கு தான் ஐயா அந்த கதைகளெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவங்க திருக்குறள் கதைகள்னு புத்தகமே போட்டிருக்கிறாங்க. சங்கரராமன் சொன்னார் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. அதெல்லாம் வாங்கி படிங்க. இப்போ நாங்கள் பேசுகிற போது சொல்கிற புத்தகங்கள்லாம் மறக்காமல் வாங்குங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன், அந்த ஃப்ரெஞ்சு நாவலாசிரியை. அவர் எழுதின புத்தகம் தான் அரௌண்ட் தி வேர்ல்ட் இன் 80 days. அது எப்படி உண்மைங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ளே வந்துடுறேன். எங்கள் பேச்சுக்குள்ளே வரணுன்னா இன்னொரு வரைக்கும் வரலையான்னு கேட்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைட்டை கூட இங்கிட்டு தள்ள முடியுமா? யார் இங்கே கேமராமேன்ஸ்? நீங்கள் வாங்கலேன், இந்த லைட்டை இங்கே இப்படி கொண்டாங்களேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த இந்த ஸ்டாண்டை இங்கே கொண்டாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக தெரிவேன். அப்படி வைங்க, அப்படி அப்படி தூக்கிட்டு வாங்க, சும்மா வாங்க, இந்த இப்படி வைங்க, இன்னும் இப்படி. பார்த்தீங்களா? இப்போ யார் எந்திரிச்சு போனான்னு தெரியும் எனக்கு. இருக்கட்டுங்க, சரி. மறைச்சுன்னா கொஞ்சம் மாறி உட்காந்துங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். இது என்ன சத்தம்? ஆட்டமா நம்ம போடுமா? இல்லை, முடித்த உடனே நீங்கள் அதில் போய் சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றும் இல்லை. சரி, இருக்கட்டும். குழந்தைகள் தானே, இருக்கட்டும். ஏன்னா அவங்கள உட்காரச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சோம்னா அப்புறம் நம்ம பின்னாடி வீட்டில் போய் அதுக்கான இதுங்களாம் அனுபவிக்கணும். இருக்கட்டும்.
இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். செல்வத்துள் செல்வம், இந்த ஊரில் திருக்குறள் இல்லையா? சரி, எத்தனை தடவை செல்வம்னு வந்துச்சு? இதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறதில்ல. ஒரு கேள்வி கேட்டால் விட வேண்டியதானே? அப்படியே அதில் ஒரு கேள்வி, அதில் ஒரு கேள்வி. ஒரு டீச்சர் ஒரு பையனை, உனக்கு உலகத்திலே பிடிச்ச நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அப்படின்னு இருக்கான். ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு இருக்காரு. ஐயோ, அப்படின்னா கோவா அப்படின்னு இருக்கான். ஏன்னா சுவிட்சர்லாந்துன்னா எத்தனை இசட் போடுறதுன்னு தெரியாது. கோவான்னா ஈஸி, ஜிஓ விவோ வா வா படிப்பு போயிடலாம். 5 தடவை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன் தெரியுமா உங்களை கேட்டேன்? நான் ஒரு கிராமத்தில் பேசுகிறப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னேன். ஒரு அம்மா எழுந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஏதோ தப்பாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு சீரியல், ஞாபகம் வச்சுக்கங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி 5 செல்வத்தை நுகர்றோம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் 5 ஒண்டொடியின் கண்ணே உளம்பார் திருவள்ளுவர். அதை குழந்தைக்கு நம்ம சொல்லலாம். அதுபோல் பேராசிரியர் ஐயா நமச்சிவாய் அவர்கள் ஒரு முறை அதை பேசுகிறப்ப சொன்னார், 5 செல்வத்தை நுகர்றோம். எப்படி? மெயின்னா உடம்பு, இந்தா சட்டை மோதிரம்லாம் போட்டிருக்கோம், செல்வம். வாய், மெய் வாய் சின்ன தீத்துப்பிடுறோம். சவர்மாங்கிறோம், புரோட்டாங்கிறோம், சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் என்ன? கண், பார்க்காததே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துடுறோம். மெய் வாய் கண் மூக்கு எல்லாத்தையும் நுகர்றோம். இதில் கடைசியாக சொல்கிறது செவி சொல்கிறார். மெய் வாய் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி இங்கே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்கிறப்ப மெய் வாய் கண் மூக்கு சொல்லிட்டு செவி வர்றப்ப மட்டும் இந்த நாளுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் என்னன்னா, இவையெல்லாம் பார்த்த விஷயங்கள் மறந்து போகும், அழிஞ்சு போகும். ஆனால் காதில் கேட்ட செல்வம், காதில் கேட்ட செய்தி ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்காது, அழியாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பிடைத்து. 7 பிறப்பு இருக்கா இல்லையாங்க? அதுக்கு உரையை எழுதுகிறப்ப பல பேர் பல விதமாக எழுதுகிறாங்க. ஒருத்தர் நல்லா படித்தா 7 தலைமுறையை காப்பாற்றலாம். இன்றைக்கி ஒரு உரை வருது, ஒருத்தர் நல்லா பாவாணர் எழுதுகிறார், ஒருத்தர் நல்லா படி 7 தலைமுறைக்கு வரும். ஒரு படிப்பாளி அந்த ஊரே மாற்றி காட்டுவாங்க. இது வேணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம்? சாதிச்சு காட்ட முடியும். அப்போ இந்த காதில் கேட்கக்கூடிய இந்த செல்வத்தை நாம் செவி செல்வமாக வைத்து கொண்டு சாதிச்சு காட்டணும். 5 முறை வந்துச்சுன்னு சொன்னல, திருவள்ளுவர் 6 முறை ஒரு சொல்லை பயன்படுத்தியிருப்பார். இதில் செல்வங்கிற சொல்லை 5 முறை பயன்படுத்தினார்ல, 6 முறை ஒரு சொல்லை பயன்படுத்திப்பார். அப்படி ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நம்ம புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கணும். சங்கரா மிட்டியில் வழக்கமாக இங்கே கொஞ்சம் புஸ்தகம் வாங்கி வச்சு கேள்வி கேட்டு சொன்னால் பதில் சொன்னால் உடனே நான் எடுத்து கொடுப்பேன். என் புஸ்தகம் இல்லை, இருந்தாலும் எடுத்து கொடுப்பேன். இப்போ கர்ணன் என்ன அவர் பணத்தையே கொடுத்தாரு? துரியோதன பணத்தை தானே கொடுத்தாரு. இருக்கட்டும், என் புஸ்தகம் இருக்குது, நான் தரதுனாலும் தருவேன். 6 தடவை வரக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன குழு வேணால் சொல்லலாம். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு. ஜென்மத்துக்கும் கேள்விப்பட்டதில்லை, உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. அப்படியே கேள்விப்பட்டதால் நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்கன்னு தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குரங்கு மரத்தில் ஏறுது, ஒரு மனுஷனும் மரத்தில் ஏறுறான். குரங்கு ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி தவும், மனுஷன் ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போவேன் பாருங்கள். குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு இதை விடும், அதை பற்றும். விட்டு பற்றும் தன்மையுடையது குரங்கு. நம்மளை மனுஷன் ஒரு கொப்பில் உட்காந்து அந்த கொப்பை ஆட்டி பார்த்து அது தாங்கும்னு தெரிஞ்சால் தான் இதை விடுவேன், சரியா? அப்போ இவனுடைய குணம் பற்றி கொண்டு விடுவது
குரங்கினுடைய குணம் விட்டு விட்டு பற்றுவது. அதனால தான் திருவள்ளுவர் குரங்குக்கு திருக்குறள் எழுதலை, நமக்கு எழுதினார். அவரே பற்ற விடணும்னான்னு சொன்னார். ஆனால் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? பற்றுக, பிடிச்சிக்கப்பா. ஏன் தெரியுமா? எதையாவது கொடுக்குறோம்னு சொன்னால் தான் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை எழுப்புறப்ப கூட எப்படி எழுப்புன்னு தெரியுமா? இன்றைக்கி லீவாமலன்னு பேசிக்கிறணும், படக்கணுன்னு உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் இதை சாப்பிட்டு படுத்துக்க படம் எந்திரிப்பா பல்லாருன்னு ஒரு போ பல்ல வழக்கு போ. அதை எழுப்புகிற முறை இதெல்லாம். பற்றுக வார்த்தையை பாருங்க. எதை கேள்வி கேட்போம்ல? பற்றற்றான் பற்றினை. எதுக்கு கேள்வி கேட்போம்ல? பற்றுக. இன்னொருக்கு போடுறாரு, பற்று விடற்கு. உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் பற்றுக்களை எல்லாம் விட்டவனோடு இருக்கிறான் இல்லையா, அவனுடைய திருவடிகளை பற்றுக்கொள். அவ்வளோதாங்க. இது இந்த திருக்குறள்லாம் இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம ஜெயிச்சு காட்டிடலாங்க. படிக்கிறது சுவாரஸ்யம் மட்டும் இல்லைங்க, ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி எனக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி அழகே அழகு, இதுதான் தலைப்பு. இது ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டோட கடைசி வரி. நான் எந்த பாட்டுன்னு கேட்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாமல் இருங்க. இப்போ தான் ஒருத்தர் எந்திரிச்சு போகிறார், ஒரு மாதிரி ஒரு கவலையோடு போய்கிட்டு இருந்தார். இருக்கட்டும். நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். ஆலும் வேலும் பல்லுக்குருதி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆலும் வேலும்னு என்னென்னா, ஆலங்குச்சியும் வேலம்பட்டையும் பல்லு விளக்குன்னா உறுதியாக இருக்குமா. இந்த பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் சொல்லுவார் வீட்டில் எப்படின்னா, உமிக்கருக்கு போட்டுங்க, அந்த உமியை இப்படி சுற்றி வச்சு அதில் நடுவில் ஒரு கங்கை போட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் கணிஞ்சு அதை எடுத்து எங்கள் அம்மா சளிச்சு வச்சாங்கன்னா அது பல்பொடி. சரியா? அதில் கொஞ்சம் உப்பு கலந்து கோம்பாரி எங்கள் அப்பா சொன்னது. எப்போ? 1962. இப்போ ஒடியாந்து சமந்தா உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சமந்தா தானே? சரியாக சொல்கிறேன்னா? நான் சங்க இலக்கியம் பேசுவேன், சமந்தாவை பற்றியும் பேசுவேன். சரியா? உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. உப்பை போட்டு நாம் என்ன பண்ணோம்? அந்த உமியில் விளக்கணும். இதுதான் ப்ரஷ்ஷு. அது இதில் விளக்குறது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. நான் இன்னும் சொல்லப்போனால் தினம் ஒரு புது பேஸ்ட்டை யூஸ் பண்ணவன் தமிழன் தானேங்க. அப்படி குச்சியை ஒடிப்பான், விளக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். சில பேர் வெள்ளி விழா கொண்டாடுறாங்க ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு. 25 வருஷம் எப்பா அப்போ நீ வெளியே சொல்லாமல் இருப்பா, எங்களுக்கு திக்குங்குது. 25 வருஷமாக வழக்கு வாங்கி அதை வச்சு இல்லை. அப்போ பாருங்கள், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதினா, நாலுன்னா நாலடியாருங்க, இரண்டுனா திருக்குறள். 2 வரி கொண்ட திருக்குறளும் 4 வரி கொண்ட நாலடியாரும் அது எப்படிப்பட்டது என்றால் வாழ்க்கைக்கு உறுதியை தருவது. அதான் நினச்சி வச்சுக்கோங்க. எப்போவும் எதை கேட்குற போதும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியோடும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடும் கேட்கணும். அது எதுக்காக தெரியுங்களா? அப்படி கேட்குறப்ப தான் நமக்கு அது பதிவாகுங்க. வாரியார் சாமி 4 மணி நேரம் பேசுவார். ஐயாவுக்கு தெரியும், கிருபானந்த வாரியார் சாமி 4 மணி நேரத்தில் சமையல் குறிப்பு சொல்வார், ஒரு பாட்டு பாடுவார், ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ண விடுவார், ஒரு 10 நகைச்சுவை சொல்வார், புராண கதை அப்படியே மறக்காமல் அடிச்சு கொண்டு வருவார். இவ்வளவும் ஒரே ஆள் செஞ்சு காட்டுவார். அப்போ நம்ம அசைய விடாமல் இருப்பதற்காகத்தான் சில நேரங்களில் நகைச்சுவையை பயன்படுத்துகிறோம். இந்த நெல் இப்படி போடுற போது அந்த சாக்கை ஒரு குலுக்கிட்டு திரும்ப போடுவோம். எதுக்கு தெரியுமா? இன்னும் 2 பிடி சேர்த்து பிடிக்கும். அதுக்காகத்தான் இந்த நகைச்சுவை கூட எதுக்குன்னா, கொஞ்சம் மனசு அப்படி இனிமையாக்கும், இன்னும் கேட்கலாம் போல தோணும். சரி, எங்கே இருக்குது நகைச்சுவை? சில பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, சோகமான நேரத்தில் நகைச்சுவை ரசிக்க முடியுமா? நல்லா ரசிக்கலாம். இப்போ போன ஆண்டு நேரம் நவம்பர் டிசம்பரில் சென்னையில் பெருவெள்ளம் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் நண்பர் அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் கல்யாணத்தை வர வச்சுவிட்டார். அவருடைய 60ஆம் கல்யாணம். என்னை கட்டாயம் வரணும்ட்டார். நானும் போயிருந்தேன். வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு மேடவாக்கத்தில் இருக்குது.
பேர் தான் மேடவாக்கம், அது பள்ளவாக்கம். தண்ணி அப்படி போகுது. நான் காரில் தான் போகிறேன். நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா வச்சுருக்கேன். அது மிதக்குது அப்படியே. அவர் டிரைவர் படகு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆகுமோன்னு தண்ணி கூடிக்கிட்டே போகுது ரோட்டில். நாங்கள் ஒன்றும் ஆற்றுக்குள்ளெல்லாம் போகல. அதில் சில கணவன்மார்கள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் நான் தண்ணியில் தான் இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஆனால் தைரியமாக சொல்கிறாரு. இப்போ நான் மிதந்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ அந்நேரம் ஒருத்தர் மீம்ஸ் போடுறாங்க. எனக்கு என் சூழலையும் மறந்து நான் சிரிச்சிட்டேன். அதில் என்ன தெரியுமா இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து கழுத்தளவு தண்ணியில் ஒருத்தர் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. நினச்சி பாருங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.